வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய கேடிஎம் டியூக் 250 தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ என்னோடய பைக்கு பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் வந்து நான் வந்து ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி நான் செட் பண்ணியிருந்தேன் என்ஹெச்ன்ற பைக் ஷாப்பில் சென்னையில். ஸோ அந்த ஃபாக் லைட்டுக்கு அவங்க கிளாம்பு அந்த இதெல்லாம் செட் பண்ணி ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எதனால் வந்து அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வண்டி வாங்கி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் ஃபாக் லைட்டே செட் பண்ணுறேன். ஸோ ட்ரிப்பு போகணும் அந்த மாதிரி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட பிளான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து சேஃப்டிக்கு ஃபாக் லைட் வேணும் அப்படின்றதுக்காக ஸோ அதனால் வந்து ஃபாக் லைட் வாங்கி செட் பண்ணியிருந்தேன். தென் எல்லோரும் வந்து வண்டி வாங்கி 1 இயரில் வந்து ஒயரிங்கில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது வந்து வாரண்டியில் கவர் ஆகாது. ஏன்னா நம்ம ஒயரிங் அந்த மாதிரிலாம் இப்போ ஃபாக் லைட் எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன அக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் எது பண்ணுறாலும் ஒயரிங்கில் கை வைக்காமல் பண்ணுறது நல்லது. ஏன்னா நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அதான் சொல்லுவேன். ஸோ ஒயரிங்கில் கை வைக்க வேணாம். ஏன்னா ஒயரிங்கில் கை வச்சிங்கன்னா வாரண்ட்டி ஏதாவது ப்ராப்ளம்னா கிளைம் ஆகாது அப்படின்றதுக்காக. ஸோ வண்டிக்கு வாரண்ட்டி வந்து ஓகே ஷோரூமில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. நமக்கு யார் வாரண்ட்டி கொடுக்குறது? ஸோ அதனால தான் வந்து ஃபாக் லைட்டை வந்து வேறு வழி இல்லாமல் ரிஸ்க் எடுத்து ஒயரிங்கில் கை வச்சு ஸோ ஃபாக் லைட்டை வந்து செட் பண்ணேன். 4 மந்த்தாக இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. ஸோ பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அடுத்து என்னோடய வண்டியோட லுக்கை வந்து மாற்றலாம். எனக்கு வந்து ஒரு விண்ட்ஷீல்டோட ஒரு வைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கைபர் மோட்டோ அப்படின்ற அந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு வந்து அந்த விண்ட்ஸ்க்ரீனு எனக்கு ரொம்பவே லுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதை ஆர்டர் போட்டு அதை வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அந்த கைபர் மோட்டோவோட விண்ட்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதை வந்து வாங்கி நான் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த ஆல்ரெடி இருந்த அந்த லொக்கேஷனில் இருந்த அந்த ஃபாக் லைட்டை வந்து நான் வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இந்த மோட்டோ டார்க்கு ஃபாக் லைட் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 1500 கிட்ட ரேட்டு. நான் இப்போ ஆர்டர் போடும்போது 1400 வந்துச்சு. டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டேன். பட்டு ஆர்டர் போட்டு வழக்கம் போல் தான் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் கைக்கு வந்துச்சு. நான் கூட என்னமோன்னு நினச்சேன், பட் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்லா அந்த மெட்டல் குவாலிட்டியும் அந்த அந்த மேலே அடிச்சிருக்க அந்த பிளாக் கலர் அவங்க கோட்டிங் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா அந்த நம்ம என்னென்ன ஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்க்ரூ எல்லா இதுவுமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம எதுவும் வாங்க வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது வெளியில். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த லைட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, முதல்ல அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். எந்த லைட்டு நம்ம வண்டிக்கு செட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபாக் லைட்டை வந்து எடுத்தோன்னே அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆலன் கீயை வச்சு டேரெக்டாக அப்படியே உள்ளே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ லுக்கும் வந்து ஒரு விதத்தில் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நான் வந்து மேலே அங்கே வந்து விண்ட்ஸ்க்ரீன் வைக்கணுன்னா வேறு வழி இல்லை. இப்போ ஃபாக் லைட்டை வந்து சென்டர் பொசிஷன்லேருந்து அதை தூக்கணும் தான். அதே மாதிரி இதுவுமே நான் வந்து ஒரு 1 இயராக வாங்கி செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கேற்ற ஒரு டைம் வரல. அதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கு. விண்ட்ஸ்க்ரீனை வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணணும், அதை செட் பண்ணணுன்றதுக்காக இப்போ இந்த ஃபாக் லைட்டு ஸ்டாண்டையும் நான் வந்து வாங்கி இது பண்ணிட்டேன். நல்லா தான் இருக்குது உண்மையாகவே. ஒன்றும் ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. அதுலேயும் இல்லாமல் அந்த மோட்டோ டார்க்கோட அந்த பிராண்டுக்கு உண்டான அந்த ஒரு மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வண்டிக்கு நிறைய அக்சசரிஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான வீடியோவும் நிறையவே போட்டிருக்கேன். யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க் வீடியோவும் கொடுத்துருங்க. ஸோ அதையும் நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ்ஸு நைட்டில் அப்படியே வந்து அந்த லைட்டிங் உண்டான அந்த ஒரு ஐடியா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டில் பார்த்தேன். இப்போ வந்து அந்த ஃபாக் லைட் நான் செட் பண்ணதில் அந்த எல்லோ கலர் லைட்டு. ஸோ இதை வந்து நான் என்னென்னா மூவ்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இதில் செட் பண்ணனால நான் எவ்வளோ வேணாலும் மேலேயும் தூக்கிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு நான் ஓட்டுறதுக்கு உண்டான எனக்கு எது கம்ஃபர்டபுளோ மேக்ஸிமம் எனக்கு ரோட்டில் என்ன இருக்குது அப்படின்றதும் ப்ளஸ் ஆப்போசிட் அந்த மாதிரி கொஞ்சம் இது தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒயிட் லைட்டு. ஸோ இது நல்லாவே பிரைட்னஸாக இருக்கும். சும்மாலாம் சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு வேணால் சின்ன லைட்டாக தெரியலாம், பட் பிரைட்னஸ்லாம் நல்லாவே இருக்கும் உண்மையாக சொல்லப்போனால். ஸோ சூப்பராக இருக்கும் ஃபாக் லைட்டு. நார்மல் பைக்கோட லைட்டு எல்இடி லைட்டு, நார்மல் லைட்டு. இதில் வந்து நான் ஹை பீம் கூட இன்னும் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு எப்படி இருக்குது பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டை மாற்றினதுக்கப்புறம் எனக்கு அதில் மாட்டினதுக்கப்புறம் நல்ல ஒய்டு எனக்கு நல்ல வித்து கொஞ்சம் நல்லாவே கிடச்சிருக்கு. என்ன தான் பைக்கில் இருக்கிற நார்மல் லைட் நமக்கு இருந்தாலும் பட் ஃபாக் லைட்டுன்றது ஒன்று தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்து நமக்கு வின்டர் சீசன்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சம்மர் சீசன் தான். பட் அந்த வின்டர் சீசனை கடக்கணும்னா எல்லா வண்டியிலையும் ஃபாக் லைட் இல்லைன்னா எங்கேயுமே லாங் அதெல்லாம் போக முடியாது, ரொம்பவே கஷ்டம். எனக்கு நைட் டைமில் இந்த மாதிரி நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் நான் லுக்கு கவனித்தேன். உண்மையாகவே பகலை விட நைட்டில் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு.
உண்மையாக அந்த ஸ்டாண்டு வாங்கி மாட்டினதில் எனக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த லுக்குமே. ஸ்டாண்டு இருந்தனால இது தனியாகவும் இது தனியாகவும் அப்படின்ற மாதிரி உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஓட்டுறதுக்கு இதுக்கப்புறம் இன்னமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த விண்ட்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருந்தேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்கள். இந்த ஃபாக் லைட் ஸ்டாண்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துங்க, டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த ஃபாக் லைட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா NH பிட் ஸ்டாப்போட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓவராலாக 2026 என்னோடய வண்டியோட ஓவரால் லுக்கே வந்து டோட்டலாக மாற்றிட்டேன். ஸோ எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது என் பைக்கை பார்க்கும்போது. லியோ வந்து டோட்டலாகவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ விண்ட்ஸ்க்ரீனை மாற்றினது ப்ளஸ் அந்த ஃபாக் லைட்டு ஸ்டாண்டை வந்து 2 பக்கம் ஏதோ அந்த இண்டிகேட்டருக்கு மேலே ஏதோ காது வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக ஒரு லுக்காக இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ இருக்குது. என்னென்னா இப்போ ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் மறுபடியும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அதுக்கான ஒரு அடுத்த ஸ்டெப்பு தான் இது. அதனால் நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்காக தான் இப்போ ஃபுல்லாக எல்லா பிளானுமே போயிட்டுருக்கு. என்னோடய டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.